உட்காந்து சாப்பிடும்போது எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வச்சுட்ருக்காங்க. அப்போ ரோகிணி வராங்க. ரோகிணி வந்து உட்கார வராங்க சாப்பாட்டுக்கு. உடனே வந்து எல்லாருமே வந்து சரி உட்காருங்க ரோகிணி அப்படி சாப்பாட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க விஜயா. நான் சொல்கிற வரைக்கும் எதுக்கு அவளை உட்கார வைக்கிற முதல்ல எழுந்துக்கிட்டே அப்படி சொன்னோன்னே ரோகிணி எழுந்துக்கிறாங்க. ஏமா இப்படிலாம் பண்ணுற, அண்ணி உட்காந்து சாப்பிட்டு போய் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம போய் அப்படி கேட்டோன்னே வந்து உனக்கு என்னடா தெரியும், நீ வாய் மூடின்றா. அவன் நான் சொல்கிற வரைக்கும் உட்காரவே கூடாது அப்படின்னோடனே பரவாயில்ல நீங்கள் உட்காருங்க அப்படின்றாங்க. ஆமாம் ரோஹிணி நீங்கள் உட்காருங்க, நீ யார் நீ சொல்கிறதுக்கு உட்காருன்னு சொல்லிட்டு அப்படி மீனாவை திட்டுறாங்க. உடனே ரவி வந்து அம்மா என்னம்மா நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, சாப்பாடு உட்காரவங்களுக்கு ஏமா இவ்வளோ பண்ணுற அப்படின்னோடனே அதெல்லாம் தெரியாதுடா, அவள் உட்காந்து சாப்பிடக்கூடாது என் கூட அப்படின்றாங்க. அத்தை எப்போ சொல்கிறாங்களோ அப்போவே நான் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து அப்படியே வந்து கெஞ்சிற குரலில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து அப்படியே யோசிக்கிறாங்க நம்ம மீனா. அடுத்து வந்து மீனாவும் முத்துவும் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து தூங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க, ஏங்க இந்த ரோகிணியை நான் புரிஞ்சிக்கவே முடியலங்க அப்படின்னோடனே அந்த பார்லாமா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சக்தி வேணும், நம்மளாலாம் முடியாது அப்படின்றார் முத்து. இல்லைங்க அதுக்கு சொல்லலைங்க, இப்போது பார்த்தீங்களா எப்படி பாவமாக பேசுனாங்கன்னு, அது சும்மா நடிக்குது, அதெல்லாம் நம்பாத மீனா, பொல்லாத விஷம் அது அப்படின்றாரு. அதெல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் இருந்தாலும் இவங்கள நிறைய வந்து விஷயங்கள் வந்து ஒன்றும் புரியலைங்க, என்ன சொல்கிறேன் மீனா அப்படின்னு சொல்லி கேட்டோட, இல்லைங்க இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா, நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன்னா இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வீட்டில். சரி அப்போ கரெக்டாக தம்பி என்ன பண்ணா ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னோடனே, என்ன சொன்னா சத்யா அப்படின்னாங்க. இல்லைங்க இந்த மாதிரி அந்த சிட்டி இருக்கான்ல அவங்கிட்ட ரோகிணி பணம் வாங்க வந்திருக்காங்களாங்க, அப்பப்போ பணம் வாங்க வருவாங்களாங்க. என்ன சொல்கிறேன், நிஜமாவா சொல்கிற? ஆமாங்க நிஜமாக தான் சொல்கிறேன், சிட்டிக்கிட்ட அப்பப்போ பணம் வாங்க இவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருக்காங்களாங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. இது யார் சொன்ன, சத்யாவை சொன்னா? ஆமாங்க சத்யா தான் சொன்னா. படம் வரும்போது சத்யாவும் இருந்தானே. இல்லையாங்க ரோகிணி படம் வாங்கும்போதெல்லாம் கரெக்டாக போய் ஒழிஞ்சுப்பானா சத்யா, அதுக்கப்புறம் இவங்க படம் வாங்கிட்டு போகணுன்னு தான் திரும்பி வருவானா, நிறைய வாட்டி இந்த மாதிரி படம் வாங்கியிருக்காங்களாம் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, இப்போ தெரியுதா உனக்கு அந்த பார்லம்மா கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு நான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேனே, இப்போ புரியுதா உனக்கு அப்படின்னோடனே, என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் எனக்கு தெரிஞ்ச அந்த பார்லம்மா பணக்காரங்களாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ பணம் இருக்குது, அப்பா வந்து ஃபாரினில் இருக்காரு அப்படி சொல்லிட்டு நல்லா ஏமாத்துது அது. என்னங்க சொல்கிறீங்க, நிஜமாக சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், அதுவும் நம்மள மாதிரி ஆளுங்க தான், நம்மளோட மோசமாக கூட இருக்கலாம், அதனால தான் இந்த மாதிரி வட்டிக்கெலாம் பணம் வாங்குது, நம்மளுக்கு தைரியம் வருமா வட்டிக்கு பணம் வாங்குறதுக்கு, அது வாங்கி இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுதுன்னா அப்பா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வந்து கொடுத்துட்ருக்கு, என் அம்மாவை ஏமாற்றிட்டு இருக்குது, இதெல்லாம் உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னோடனே, எங்க நீங்கள் சொன்னோன்னு தாங்க எனக்கு புரியுது, இப்போ அது உனக்கு புரியுதா, நான் அப்போவே சொல்லியிருந்தேன்னா அந்த பார்லம்மா கிடையாது ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த அம்மா பணக்காரவும் கிடையாது, அதே டைமில் வந்து சரியான ஏமாத்துக்காரி வேற, தெரிஞ்சு இவ்வளோ தான், இன்னும் தெரியாமலாம் நிறைய இருக்குன்னு நான் நினச்சேன், அதே மாதிரி ஒன்று ஒன்றா அந்த பூதம் கிளம்புற மாதிரி கிளம்பிகிட்டே இருக்குது பார்த்தல அப்படின்னோட, அதுதாங்க நானும் யோசிச்சுட்ருக்கேன், அவங்கக்கிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாகவே இருக்கணுங்க. சரிங்க சிட்டிக்கிட்டே உங்களுக்கு பழக்கம் இருக்குது, அப்போது சிட்டி தானே வந்து அந்த ஃபோனை வந்து ரிலீஸ் பண்ணுது, அந்த ஃபோனில் இருக்க வீடியோ, ஆமாம் அந்த வீடியோ சிட்டிக்கிட்டே எப்படி போச்சு, எனக்கு என்னமோ ரோகிணி தான் வந்து இப்போ தான் தெரியுது, அப்போ ரோகிணி தான் அந்த வீடியோவை உங்கள் ஃபோனை எடுத்திருப்பாங்க அப்படி சொல்ல வரீங்களா அப்படின்னா, எனக்கும் அப்படி தான் யோசிக்கிற மீனா, ரோகிணி தான் வந்து அந்த ஃபோன் எடுத்திருப்பாங்களாங்க, கண்டிப்பாக எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது, பார்லாமா தான் வீட்டில் இருந்தது, என் ஃபோன் எப்படியே அந்த சிட்டிக்கிட்ட போகும், சிட்டிக்கிட்ட போக வாய்ப்பே கிடையாது, எனக்கு என்னமோ அந்த பார்லாமா தான் இந்த சிட்டிக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு என் ஃபோனை கொடுத்துருக்கு, அவன் தான் அந்த வீடியோவை வந்து வெளியே விட்டுருப்பான்னு தோணுது, ஏங்க ரொம்ப பயமாக இருக்குங்க, எனக்கு இது ரோகிணி பார்த்தாவே இப்போ ரொம்ப பயமாக இருக்குங்க, வீட்டில் வேற இவங்க இருக்காங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னோடனே, நான் பார்த்துக்கிறேன் விடு, இது எல்லாத்தையுமே வந்து ஆதாரத்தோட நம்ம நிரூபிக்கலாம், சாதாரணமாக சொன்னால் இவங்களாம் நம்ப மாட்டாங்க.